கூடலூர் சட்டமன்ற தொகுதி வாழ் பொதுமக்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள். நான் உங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர் பேசுகின்றேன். கூடலூர் பகுதியில் பல்லாண்டு காலமாக தீர்க்கப்படாமல் நிலுவையில் இருக்கக்கூடிய பிரிவு 17 வகை நிலத்திற்கு ஒரு நல்ல தீர்வினை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும். அந்த நிலங்களிலே வாழக்கூடிய மக்களுக்கு அடிப்படை வசதிகளை நிறைவேற்றி தர வேண்டும். அங்கு விவசாயம் செய்து வாழக்கூடிய மக்களுக்கு அவருடைய நிலத்திற்கான உரிமையை மீட்டு தர வேண்டும் என்று பல்லாண்டு காலமாக கூடலூர் மக்கள் கோரிக்கை வைத்து வருகின்றனர். சட்டமன்ற உறுப்பினர் என்ற முறையில் நானும் இது குறித்து அழுத்தம் திருத்தமாக சட்டமன்றத்தில் பலமுறை பதிவு செய்திருக்கின்றேன் என்பதை நீங்கள் அனைவரும் அறிவீர்கள். இந்த சூழலில் தற்பொழுது தமிழ்நாடு அரசாங்கம் உச்ச நீதிமன்றத்தில் ஒரு மனுவினை தாக்கல் செய்திருக்கின்றார்கள். அந்த மனுவில் பிரிவு 17 வகை நிலத்தில் சுமார் 34,476 ஏக்கர் நிலம் இருக்கின்றது. இதில் மக்கள் வாழக்கூடிய பகுதிகளாக 3,476 ஏக்கர் நிலத்தை மட்டுமே நாங்கள் கண்டறிந்திருக்கின்றோம். எனவே அந்த பகுதியை வருவாய்த்துறை நிலமாக, அதாவது ரெவன்யூ லேண்டாக கன்வெர்ட் செய்து அதில் வாழக்கூடிய மக்களுக்கு நாங்கள் உரிமைகளை வழங்குகின்றோம். மீதி இருக்கக்கூடிய 31,510 ஏக்கர் நிலத்தையும் வனநிலமாக பிரிவு 53 கீழ் மட்டுமல்ல, முதலில் பிரிவு 53 கீழ் வனநிலமாக மாற்றி பின்னர் அதனை ரிசர்வ் ஃபாரஸ்டாக காப்பு காடுகளாக மாற்றுகின்றோம் என்று ஒரு மனுவினை உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்திருக்கின்றார்கள். இந்த மனு முழுவதுமாக ஏற்கப்பட்டால் கூடலூர் பகுதியிலே இந்த பிரிவு 17 வகை நிலத்திலே ஆண்டாண்டு காலமாக விவசாயம் செய்து வாழக்கூடிய பல்லாயிரக்கணக்கான மக்களுடைய வாழ்வாதாரம் குழி தோண்டி புதைக்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்படும். காரணம், பிரிவு 17 வகை நிலமாக இருக்கின்ற பொழுது அதில் ஆயிரக்கணக்கான மக்கள் விவசாயம் செய்து வாழ்கின்றார்கள். இன்னும் சொல்ல போனால் கூடலூர் ஜென்ம ஒழிப்பு சட்டத்துடைய பிரதான நோக்கமே அந்த இடத்தை தமிழக அரசாங்கம் கையகப்படுத்தி அதை நிலமற்ற விவசாயிகளுக்கு வழங்குவதுதான் அதனுடைய பிரதான நோக்கம். இதனை முதலிலே அரசும் அதிகாரிகளும் தெரிந்து கொள்ள வேண்டும். ஆனால் உச்சநீதிமன்றத்திலே தமிழக அரசு தாக்கல் செய்திருக்கின்ற மனுவின் படி நடவடிக்கை எடுக்கப்பட்டால் ஒட்டுமொத்தமாக கூடலூர் இருக்கக்கூடிய 80,087 ஏக்கர் பிரிவு 17 ஜென்ம நிலத்தில் 90% நிலம் வனமாக மாற்றப்பட்டுவிடும். அப்படி வனமாக மாற்றப்பட்டால் அந்த நிலங்களிலே விவசாயம் செய்து வாழக்கூடிய மக்களுடைய வாழ்வாதாரம் முற்றிலும் அழிந்து போகும். அவர்கள் இந்த ஊரை விட்டு வெளியே ஓடக்கூடிய ஒரு நிலைக்கு தள்ளப்படுவார்கள். அது மட்டுமல்ல, இங்கு இருக்கக்கூடிய 11 பெரிய தேயிலை தோட்டங்கள், அதாவது தொழில் தோட்டங்கள், அதே மாதிரி 82 சிறிய தோட்டங்கள், இதில் நிலம் அரசுக்கு சொந்தமானது. அவர்கள் மீது அரசு என்ன நடவடிக்கை எடுக்கிறதோ அதை அரசு முடிவு செய்து கொள்ளலாம். ஆனால் அங்கு வாழக்கூடிய பல்லாயிரக்கணக்கான தொழிலாளர்கள், அந்த எஸ்டேட்டை நம்பி வாழக்கூடிய பல்லாயிரக்கணக்கான தொழிலாளர்களுடைய வாழ்வாதாரம் முற்றிலும் பாதிக்கப்படக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டுவிடும். எனவே அதிலும் அவர்களுடைய வாழ்வாதாரத்தையும் பாதுகாக்கக்கூடிய வகையிலே தமிழ்நாடு அரசாங்கம் ஒரு நல்ல முடிவினை எடுக்க வேண்டிய ஒரு தேவை இருக்கின்றது. எனவே இந்த கோரிக்கைகளை வலியுறுத்தி குறைந்தபட்சம் ஒரு 20,000 ஏக்கர் நிலத்தையாவது வருவாய்த்துறை நிலமாக மாற்றி இங்கு விவசாயம் செய்து அந்த நிலங்களை விவசாயம் செய்து வாழக்கூடிய மக்களுக்கு ஒரு நல்ல தீர்வினை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் என்ற கோரிக்கையினை வலியுறுத்தி எதிர்வரும் 5/3/2026 வியாழக்கிழமை அன்று அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், பாரதிய ஜனதா கட்சி, அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் உள்ளிட்ட NDA கூட்டணி கட்சிகளின் சார்பாக ஒரு மாபெரும் ஊர்வலம் மற்றும் அறப்போராட்டத்தை நடத்துவதற்கு முடிவு செய்துள்ளோம். அதே போல் நாளை காலை, அதாவது 28ஆம் தேதி காலை 10 மணி அளவில் அனைத்து இல்லங்களிலும், நம்முடைய கூடலூர் சட்டமன்ற தொகுதியில் இருக்கக்கூடிய அனைத்து வீடுகளிலும் கருப்பு கொடியினை ஏற்றி நம்முடைய வலுவான எதிர்ப்பினை, அச்சத்தினை நம்முடைய தமிழ்நாடு அரசாங்கத்துக்கு தெரிவித்து, தமிழ்நாடு அரசாங்கம் இப்படிப்பட்ட முடிவினை, அதாவது 3,476 ஏக்கரை மட்டுமே நீங்கள் வருவாய்த்துறை நிலமாக மாற்றுங்கள், மீதி இருக்கக்கூடிய 31,000 ஏக்கர் நிலத்தை நாங்கள் வனமாக மாற்றுகிறோம் என்று தற்பொழுது உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்கிற மனுவை வாபஸ் பெற்று குறைந்தபட்சம் 20,000 ஏக்கர் நிலத்தையாவது வருவாய்த்துறை நிலமாக மாற்ற வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தி இந்த போராட்டத்தை நாங்கள் முன்னெடுத்திருக்கின்றோம். கூடலூர் சட்டமன்ற தொகுதியில் வாழக்கூடிய மக்களுக்கு என்னுடைய பணிவான வேண்டுகோள், தயவு செய்து இதில் அரசியலை கலந்து விடாதீர்கள். நான் ஒரு சட்டமன்ற உறுப்பினராக இருக்கின்றேன். மிக விரைவில் சட்டமன்ற தேர்தல் வரவிருக்கின்றது. எனவே தேர்தலுக்கான ஒரு அரசியலாக இதை பார்க்காமல் கூடலூரில் வாழக்கூடிய மக்களுடைய உரிமைகளை பாதுகாப்பதற்காக, நம்முடைய வாழ்வாதாரத்தை பாதுகாப்பதற்காக கட்சியினை கடந்து நாங்கள் மேற்கொள்கின்ற இந்த முயற்சிக்கு நீங்கள் உங்களுடைய பேராதரவை தர வேண்டும்.
ஒன்றை மட்டும் உறுதியாக கூறுகின்றேன், இந்த விடயத்தில் இந்த பிரச்சனையில் நாம் ஒன்றுபட்டு குரல் கொடுக்கவில்லை என்று சொன்னால் நம்முடைய ஒட்டுமொத்த வாழ்வாதாரமும் பறிக்கப்படக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டுவிடும். ஒருவேளை உச்சநீதிமன்றத்திலே தமிழக அரசு தாக்கல் செய்திருக்கக்கூடிய இந்த மனு முழுவதுமாக ஏற்கப்பட்டு விட்டால் கூடலூர் இருக்கக்கூடிய 80,087 ஏக்கர் பிரிவு ஜென்ம நிலத்தில் 61,452 ஏக்கர் நிலம் வனமாக மாற்றப்பட்டுவிடும். ஆக சுற்றிலும் வனத்தை வைத்துக்கொண்டு நடுவிலே வாழக்கூடிய ஒரு சூழல், விலங்குகளுக்கு அச்சப்பட்டு வாழ்வாதாரத்தை இழந்து நம்முடைய விவசாய பயிர்களை அழிந்து நம்முடைய வாழ்வாதாரம் அழிக்கப்படக்கூடிய ஒரு சூழல் ஏற்படும். எனவே தமிழக அரசாருக்கு ஒரு வலுவான கோரிக்கையை வைக்க வேண்டும் என்ற, அதாவது குறைந்தபட்சம் ஒரு 20,000 ஏக்கர் நிலத்தையாவது நீங்கள் வருவாய்த்துறை நிலமாக மாற்றி அங்கு விவசாயம் செய்து வாழக்கூடிய சாமானிய 1 ஏக்கர் 2 ஏக்கர் நிலங்களை விவசாயம் செய்து வாழக்கூடிய அந்த விவசாயிகளுக்கு நில உரிமையை மீட்டு கொடுக்க வேண்டும். அங்கு வாழக்கூடிய மக்களுக்கு அடிப்படை உரிமைகளை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும். அனைத்து வசதிகள், விளையாட்டு மைதானம் உள்ளிட்ட அனைத்து வசதிகளும் இங்கு இருக்கக்கூடிய மக்களுக்கு ஏற்படுத்தி தர வேண்டும் என்ற கோரிக்கையினை கூடலூர் சட்டமன்ற தொகுதி மக்களின் சார்பாக அரசுக்கு வைக்கின்றேன். மக்களை பொறுத்தளவில் தயவு கூர்ந்து உங்களுடைய பேராதரவை நீங்கள் தர வேண்டும். இதிலே நீங்கள் ஏதோ ஒன்றை நினைத்து கொண்டு அரசியலாகவோ அல்லது நமக்கேன் பிரச்சனை என்று நினைத்து நீங்கள் ஒதுங்கிவிட்டால் கூடலூரிலே நாம் வாழ முடியாது. கூடலூரை விட்டு நாம் தானாக ஓடி ஒழிய வேண்டிய ஒரு சூழல் ஏற்படும் என்பதை பணிவன்போடு கேட்டுக்கொண்டு வருகின்ற 5/3/2026 அன்று நடைபெறவிருக்கின்ற மாபெரும் அறப்போராட்டத்திலே, ஊர்வலத்திலே நீங்கள் அனைவரும் கலந்து கொண்டு இந்த மக்களுடைய உரிமைகளை, நம்முடைய நிலத்தை, நம்முடைய உரிமையை பாதுகாக்க ஒத்துழைப்பு நல்க வேண்டும் என்று உங்களை பணிவோடு மீண்டும் கேட்டுக்கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.